ஆகஸ்ட் 3ஆம் தேதி திமுக சார்பில தஞ்சாவூர்ல விவசாயிகள் போராட்டம் நடந்தது. அதாவது இது திமுக சார்பில தான் ஏற்பாடு பண்ணாங்க. அதுல உதயநிதி அவர்கள் சிறப்பு விருந்தினரா கலந்துக்கிட்டாரு. உதயநிதி பேசினாரு. ஆனா, அவர் பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. என்னன்னா, விவசாயிகள் மாநாட்டில போயி விவசாயிகள் போராட்டத்தில போயி ஏன் திரிஷாவ பத்தி பேசணும்? இது விவசாயிகள் போராட்டமா? இல்ல திமுகவோட போராட்டமா? சொல்லு. சொல்லுங்க மக்களே. இந்த இடத்துக்கும் திரிஷாவுக்கும் விவசாயிகள் போராட்டத்துக்கும் என்ன வேலை? அப்ப உதயநிதி எந்த வண்ணத்தில பேசியிருக்காரு? அந்த பேச்சு நாம இப்போ பேசப்போவதில்ல. ஏன்னா, ஒவ்வொரு வீட்டிலயும் பெண்கள் இருக்காங்க. அந்த வார்த்தை அவ்வளவு ஒரு அசிங்கமான வார்த்தை. அந்த வார்த்தைய நம்ம சொல்லப் போவதில்ல. வேணும்னா நீங்க அத சர்ச் பண்ணி உதயநிதி பேச்ச கேளுங்க. அது உங்களுக்கே புரியும். அது எப்படிப்பட்ட வார்த்தைன்னா. ஏன்னா, ஒரு பெண் ஒரு சில படத்துல விஜய் கூட நடிச்சதுனால, அவங்கள இந்த மாரி ஒரு அசிங்கமான இத தொடர்ந்து திமுக வச்சுக்கிட்டே இருக்கு. இது விஜய் மேல இருக்கிற வன்மத்தினாலயா? இல்ல அரசியல் பழி வாங்குறதுக்கு ஒரு ஆயுதமா திமுக இத பயன்படுத்துதா? என்கிறத என்கிறத நீங்களே சொல்லுங்க நண்பர்களே. ஆனா, நேற்று பேசின பேச்சு அநாகரிகத்தின் உச்சம் இது. ஆனா, இத திமுகவுல பெண்கள் சொல்லுங்க, அதாவது கனிமொழி உட்பட ஏன் இத கண்டிக்கல? இத தமிழிசை சவுந்தரராஜன் கண்டிச்சிருக்காங்க. ஆனா, சீமான் இத பத்தி பேசல. திருமா இத பத்தி பேசல. கம்யூனிஸ்ட் கட்சி இத பத்தி பேசல. ஏன் இவங்கெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க? ஒரு பெண்ண இது மாரி உதயநிதி பேசியிருக்காரு. ஆனா வேற எந்த பிஜேபிய தவிர வேற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இத பத்தி கண்டிக்கல. ஒரு வார்த்தை பேசல. ஆனா, அதாவது ஒரு கட்சியோட தலைமை பண்புக்கு போகணும்னு துடிக்கிறவரு. தலைமை பண்புக்கு போகணும், தலைமைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவரு, இது மாரி ஒரு பேச்சை பேசலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. ஏன்னா, இவருக்கு தலைமை பண்பு முதல்ல இருக்கா? அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா, கீழே இருக்கிறவங்க என்னதான் திரிஷா, திரிஷா, திரிஷான்னு கத்துனாலும், நீ ஒரு செகண்ட்ல முடிவு எடுக்கணும். தலைமை பண்புக்கு போகணும்னு நினைக்கிறவங்க. இல்ல அவங்கள அப்படியே ஸ்டாப் பண்ணணும். இல்ல வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணா, அவங்க பாட்ட உன் பேச்சை கேட்டுட்டு கம்முன்னு இருப்பாங்க. நீ அவங்க போன ரூட்ல போயி, அவங்க போன ரூட்ல போயி, நீ அவங்கள தரக்குறைவா பேசுற திரிஷாவ. இது எந்த வகையில நியாயமாவும், நீ தலைமை பண்புக்கு போற தகுதி உனக்கு இருக்காங்கிறது பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு பெண்களால தான் திமுக ஓட்டு வங்கி இழந்தது, தோல்வியும் அடைந்தது 2026 தேர்தல்ல. ஆனா, இன்னைக்கு நீங்க மீண்டும் மீண்டும் பெண்கள பத்தி இது மாரி கொச்சையா பேசினா, இது பெண்கள் மத்தியில என்ன நினைப்பாங்க? நீங்க மீண்டும் வருவீங்க, மீண்டும் வருவோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா, இதே மாரி தொடர்ந்து போனா நீங்க மீளவே முடியாது ஒரு காலத்திலயும். இதே திமுகவோட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆபாச பேச்சாளர்கள் பேசினா கூட இத கண்டிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா, நீங்க ஒரு தலைமை இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இது மாரி பேசலாமாங்கிறத ஒரு செகண்ட் திமுக மறு ஆய்வு பண்ணணும் இந்த விஷயத்த. அடுத்த விஷயம் என்னன்னா, திமுக விவசாயிகள் போராட்டத்துல எந்த விவசாயியாவது திரிஷா, திரிஷான்னு கத்துவானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. ஏன்னா, விவசாயிங்க அவங்க ஒரு போராட்டத்துக்கு போறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பணி சுமை இருக்கும். ஆனா, நீங்க பேசுற பேச்சையே கேட்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா,
இங்கு வந்து திரிஷா திரிஷான்னு கத்துனது, நீங்க வந்து மீண்டும் இவங்கலாம் விவசாயி இல்லாத, நீங்க வந்து காசு குடுத்து ஆளு கூப்பிட்டுருப்பீங்களோங்கிற ஆ சந்தேகம் வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து எழுந்திருக்கு. ஏன்னா, விவசாயிகள் வந்து இந்த மாரி வந்து கத்த மாட்டாங்க. அதாவது ஒரு நடிகை வந்து ஆபாசமா பேச மாட்டாங்க. அவங்களுக்கு அது தேவையும் இல்ல. உதயநிதி பேசின இந்த பேச்சின் காரணமாக, இன்னைக்கு வந்து அ தஞ்சாவூரைச் சேர்ந்த ஒரு பெண் காவல் நிலையத்தில வந்து புகார் அளிச்சிருக்காங்க. இந்த புகாரின் அடிப்படையில வந்து 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது உதயநிதி மேல. அந்த 6 பிரிவு என்னன்னா, பெண் வன்கொடுமை, தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உட்பட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இன்னைக்கு வந்து சென்னை சென்னையில வந்து அ உதயநிதி வீட்டு வாசல்ல வந்து போலீஸார் வந்து குவிக்கப்பட்டிருந்தனர். அப்போது வந்து அ கட்சிக்காரங்க டிஎம்கேக்காரங்க வந்து சாரசாரியா வந்து வீட்டின் முன்னாடி வந்து குவியத் தொடங்கினாங்க. குவிந்ததிலிருந்தே வந்து ஒரு பரபரப்பு வந்து ஏற்பட்டது. உடனே வந்து சென்னை காவல் ஆணையர் அ அமல்ராஜ் வந்து அங்க வந்த ஸ்பாட்டுக்கு உதயநிதி வீட்டுக்கு நேரடியா வந்து அ உதயநிதி, அப்புறம் திமுக வழக்கறிஞர்கள் எல்லாம் உதயநிதி வீட்டிலேயே வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி உதயநிதி கைது செய்யப்பட்டுள்ளார். இப்போதைக்கு தகவல் அதான். உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனா, இதுல ஒரு கேவலமான விஷயம் என்ன தெரியுமா? திமுகவுக்கு. இப்ப வந்து கலைஞர் வந்து மொழி போராட்டத்துல ஈடுபட்டு வந்து ஆ சிறைக்கு போனாரும்பாங்க. இவங்களே சொல்லுவாங்க திமுககாரங்களே. ஆ ஸ்டாலின் அவர்கள் வந்து மிசாவுல சிறைக்கு போணும்னு சொல்லுவாங்க. அண்ணன் உதயநிதி எதுல போயிருக்காரு சிறைக்கு முதல்ல? திரிஷாவ வந்து தப்பா பேசி சிறைக்கு போயிருக்காரு. இதுதான் உதயநிதிக்கு இருக்கிற ஆ தலைமை பண்பு. அ தலைமை பண்புக்கு வரக்கூடியவங்க எப்படி இருக்கணும், எப்படி பேசணும்னு கொஞ்சம் கத்துக்கிட்டாவது வரலாம். ஆமா, இவரு என்னத்த கத்துக்கிட்டாரு? 2021க்கு முன்னாடியே படம் நடிச்சுக்கிட்டு இருந்தவரு, 2021ல எம்எல்ஏவா நிக்கிறாரு. உடனே அமைச்சர் ஆகுறாரு, துணை முதலமைச்சர் ஆகுறாரு, டெ டெப்யூட்டி சிஎம் ஆகுறாரு. இவ்வளவும் இருந்தது. ஆனா பேசுறதுக்கு யாரும் கத்துக் குடுக்கல. அதனால தான் இன்னைக்கு திமுகவுல பேசி, இன்னைக்கு வந்து முதன் முதலா சிறைக்கு செல்லும் உதயநிதி, இதுக்கு பிற்பாடாவது இதுக்கு பிறகாவது நிறைய கற்றுக்கொள்வார் என்று நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பச்ச. நன்றி.